ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசி எடிட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்கிரீனில் திரும்ப மாதிரி ட்ரையாங்கிள் ஃபோட்டோ எப்படி உங்களோட பிக்சார்ட்டில் உங்கள் மொபைலில் எடிட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே ஒர்க் அமைச்சாலனா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் தான் எடிட் பண்ண போகிறோம். உங்கள் மொபைலில் பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவை அந்த ட்ரையாங்கிள் வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த ஆல் ஃபோட்டோஸ்ன்ற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட எந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி அதில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். கட் அவுட்னு இருக்குமா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவில் சைடில் மட்டும் ட்ரா பண்ணுங்கள், உங்கள் உடம்பு ஃபுல்லாக. ட்ரா பண்ணி இந்த சைடில் ஆரோக்கியமாக இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ சரியாக கட் ஆகிருக்கான் பார்த்துக்கங்க. இந்த எரேஸ் ஐக்கான பக்கத்தில் ஐ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியாக கட் ஆகலை அப்படின்னா அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவை உள்ளது எதாவது அழிஞ்சிருச்சுன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி மறுபடியும் ட்ரா பண்ணிக்கோங்க. தேவையில்லாத எதாவது இருந்துச்சுன்னா அந்த எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிடுங்க. எனக்கு தேவை உள்ளது அழிஞ்சிருக்கு, அதனால் நான் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த சைடில் சேவ்னு இருக்கா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன், அந்த பேக்ரவுண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சைடில் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ட்ராவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கான் மாதிரி போட்டு ட்ராவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் மேலே இருக்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் போட்டு ப்ளஸ்ன்னு சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோன்னு இருக்க மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இந்த ட்ரையாங்கிளோட பிஎன்ஜி கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. வச்சுட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து இது வந்து பெருசாகிக்கிங்க. பெருசாகிட்டு இப்போ வந்து இமேஜ் போட்டு ப்ளஸ்ன்ற சிம்பிளுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லேயர் மாதிரி இருக்குமோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் இந்த சைடில் டெலீட் சிம்பிளுக்கு பக்கத்தில் பாருங்கள், கட்டம் போட்டு ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்குமா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எம்டி லேயர்னு இருக்குமா கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜ் ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேட்கும். இதில் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு செட் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க.
இப்போ வந்து உங்கள் ஃபோட்டோ பெருசாகிங்க. பெருசாகிட்டு இந்த சைடில் வந்து எரேஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ளதை மட்டும் அழிச்சு விட்ருங்க. அந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை அழிச்சு விட்ருங்க. சைஸ் வந்து தேவையான அளவுக்கு பெருசாகிங்க, சிறுசாகிங்க. எரேஸ் பண்ணிட்டு இந்த உங்கள் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்குமா, அதை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குமா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பெருசாகிக்குங்க லைட்டாக. நம்ம எரேஸ் பண்ணது தெரியாதுக்காண்டி பெருசாகிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்கள் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் இந்த எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த ட்ரையாங்குலர் அதில் வச்சுட்டு எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மூஞ்சிக்கு நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் அழிச்சு விட்ருங்க. இப்போ வந்து இந்த மேலே டிக் கொடுத்துருங்க. இந்த சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்ருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு. மேலே அந்த அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கோங்க. கீழே சேவ்னு இருக்குமா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மறுபடியும் சேவ்னு இருக்குமா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.